அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜயை கவிழ்க்க நினைத்த எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியையே கவிழ்த்த விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தோடு அதிமுக கூட்டணி அமைக்க உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 60 80 சீட்டுகளை தர உள்ளோம். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்களுக்கு அதிமுகவில் துணை முதலமைச்சர் பதவியை வழங்க உள்ளோம் என தினசரி செய்தித்தாட்களிலும் செய்தி ஊடகங்களிலும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. இதனை பார்த்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் தனது பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்தை வைத்து இதற்கு மறுப்பு அறிக்கையை வெளியிட வைத்திருந்தார். திரு புசி ஆனந்த் அவர்களோ, நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை. முதல் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்துத்தான் களமாட உள்ளது. மேலும் விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று யார் வேண்டுமென்றாலும் கூட்டணிக்கு வரலாம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலும் அவர்களுக்கு பங்கு தர தயாராக உள்ளோம். மேலும் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து தேர்தல் வியூகங்களையும் வகுத்து அதன்படி செயல்பட்டு வருகிறோம். தமிழக மக்கள் மத்தியில் எங்களுக்கு பெருத்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது. அதனை மடைமாற்றும் வேலையில்தான் தற்பொழுது செய்தி ஊடகங்கள் ஈடுபட்டு வருகிறது. மேலும் அதிமுகவோடு நாங்கள் எந்தவிதமான பேச்சுவார்த்தையையும் நடத்தவில்லை, கூட்டணி பேரத்திற்கும் செல்லவில்லை, துணை முதலமைச்சர் பதவியையும் கேட்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது செய்தி ஊடகங்கள் தங்களது சுய லாபத்திற்காகவும் தங்களது செய்தி ரேட்டிங்குகளை உயர்த்தி கொள்வதற்காகவும் இதுபோன்று ஏதாவது ஒரு செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இதற்கு தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பேற்காது என விஜய் அவர்களின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தார். இதனை கேட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கே சற்று கலக்கம் ஏற்பட்டது. பலருக்கு கோபம் ஏற்பட்டது. பலர் எடப்பாடியையே திட்டத் தொடங்கிவிட்டார்கள். விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவரிடம் எதற்கு எடப்பாடி இறங்கி சென்று கூட்டணிக்காக செல்ல வேண்டும்? விஜய்க்கு 10% வாக்கு வங்கி உள்ளதா என்ன? அவர் இப்பொழுதுதான் கட்சியை தொடங்கியுள்ளார். முதல் மாநாட்டை நடத்தியுள்ளார். அந்த மாநாட்டிற்கு 3 5 லட்சம் தொண்டர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. வந்தவர்கள் அனைவரும் வாக்களித்து விடுவார்களா என்ன? எதற்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி செய்ய வேண்டும்? இதற்கு பதிலாக OPS சசிகலாவை இணைத்தாலே கட்சி வலுப்படும். மேலும் தேமுதிக, பாமக, பாரதிய ஜனதா கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாலே திமுகவை வீழ்த்திவிடலாம். இவற்றை விடுத்து ஏன் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று செய்து கொண்டிருக்கிறார் என கேள்வி எழுப்பி இருந்தார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி ஒருவர் கூறும் பொழுது, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழக மக்கள் மத்தியில் பெருத்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 8 10% வாக்கு வங்கி தற்பொழுதே உள்ளது. அது வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கும். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு வாக்காவது கிடைக்காமல் இருக்காது. விஜயை தமிழக மக்கள் அனைவரும் மனதார வரவேற்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனை பொறுக்க முடியாமல் தான் தினசரி விஜயை பற்றி ஏதாவது ஒரு செய்தியை கூறிய வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் சீமான் அவர்கள் கட்சி தற்பொழுது சீட்டுக்கட்டை போன்று சரிந்து கொண்டிருக்கிறது. அவரது கட்சியை காப்பாற்ற அவருக்கு முடியவில்லை. அவரது கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய முக்கியமான பல நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தான் இணைந்து வருகிறார்கள். அதை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதை விடுத்து விஜய் அவர்களை தினசரி விமர்சனம் செய்து வருகிறார். எங்கள் தலைவர் சீமானை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு அவர் கூறுவதற்கெல்லாம் நீங்கள் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை, அவரை பற்றி விமர்சனமும் செய்ய தேவையில்லை என்று கூறிவிட்டார். எனவே எங்களுக்கு அது பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. நாங்கள் தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எங்களது பயணம் மிக நீண்டது என கூறியிருந்தார். இதேபோன்று அதிமுகவினுடைய முக்கிய சீனியர்கள் பலர், தமிழகத்தில் விஜய் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போன்று விஜய்க்கு வாக்கு வங்கி கிடைத்து விடாது. மேலும் நடிகர் என்பதனால் அவருக்கு கூட்டம் கூடுகிறது. கூட்டத்திற்கு வருபவர்கள் அனைவரும் வாக்களித்து விடுவார்கள் என்றால் இயலாத காரியம். மேலும் திமுக கூட்டணி பலமாக உள்ளது. அந்த கூட்டணியில் 45% வாக்கு வங்கி உள்ளது. அதிமுக கூட்டணியை தவிர்த்து தனியாக 20% வாக்கு வங்கியை வைத்துள்ளது. மேலும் கூட்டணி அமைத்தால் 30 35% கூட செல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றுவிட முடியும்? விஜய் அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அவரால் வெற்றி பெற முடியாது, ஆட்சி அமைக்கவும் முடியாது. எடப்பாடி பழனிசாமி இதில் யோசித்து முடிவெடுத்திருக்க வேண்டும். விஜயிடம் இவராக சென்று கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியது மிகப்பெரிய தவறு. விஜய் ஒன்றும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஆளுமை இல்லை.
அவரால் எதையும் இந்த தேர்தலில் சாதித்துவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவோம் என்று கூறுவது சிரிப்பைத்தான் வரவழைக்கின்றது. அதனால் நாங்கள் இதற்காக கலங்கப் போவது இல்லை. அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் யாரை நம்பியும் செயல்படவில்லை. நாங்கள் எங்கள் வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபடுவோம். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து எங்களது கட்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என கூறியிருந்தார். நன்றி.